திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்ட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நம்ம திருப்பரங்குன்றத்துல 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்ட்ட மறுபடியும் போய் முறையிட போறோம். அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும். நாம வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமான தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவில்ல இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூல இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக, கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு, டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா, சத்திரம் கட்டி இருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கிறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்ல, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம், தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும். கேளுங்கண்ணா. விஜய் வந்து அன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சது எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணா, எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதில் விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனிமலை மேல ஏறுறாங்க. 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க. மண் சோறு சாப்பிடுறாங்க. ரோட்டுல அங்க பிரதட்சணை, தார் ரோட்ல அங்க பிரதட்சணம் பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகபெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்கிறோம். அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்க. ஆனா குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுத்தாங்க. போற வழியில வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம். அதே நேரத்துல வருகின்ற பாதை தாராபுரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க. பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாம ரோட்டு மேல சைட்ல எப்படி நடந்து வர்றாங்க. எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க? நம்ம பெருசா கேட்கலீங்கன்னா, கோவிலுக்கு வெளியே 15 கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க. 15 கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க. 15 கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஆனால் நான் சொல்வது அடிப்படை, இங்க மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்துல கூட்டம், திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம், சுவாமி மலையில கூட்டம், 6 படை மருதமலை 7 படையிலும் இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம். சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு, அங்கேயும் கூட்டம். அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும். முருகபெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க. அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க. பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க. பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும், தந்தனுக்கு அரோகரா, அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்றாங்க. எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து. அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடென்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல. ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது
மக்களுக்கு நம்முடைய பிரதமர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட வாய்ப்பு எப்படின்னா நீங்க ஏற்கனவே ஜனவரியில வரும். ஆனா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அறிக்கையை நீங்க பாக்குறீங்க. இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம், ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டினோம். இந்த ஆண்டு சர்க்குலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க. அதை தடுத்த அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி. தொடர்ந்து சொல்றோம், அறிக்கைக்கு பதில் அறிக்கை, ஒரு அறிக்கைக்கு 3 அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை, அதுக்கு அறிக்கை பதில் அறிக்கை, அதுக்கு பதில் அறிக்கை. ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரிங்கிறாங்க. இது எல்லாமே நாங்க அங்கங்க பண்ணிட்டே வர்றாங்கண்ணா. நாளைக்கு நான் அதிகமா அரசியல் பேசினா நல்லா இருக்காதுங்கன்னா, நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை சந்திச்சிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 2 முறை சந்திச்சதா சொல்றாங்க. ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, அதை தீர்த்த அரசியல். நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா, சாதாரணமா யாத்திரை போங்க, என் மண் என் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல தெருவுல நில்லுங்க. அது மக்கள் சொல்றது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா, அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள், என் பிரச்சனையை நீங்க பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கிற 4 பேர்த்த புடிச்சு அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுகல பெண் நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ இன்னைக்கு பெண்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூசத்தன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்கார்ந்து எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா? முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நான் என்னென்ன கருத்து சொல்லணும்? நான் ஏதாச்சும் எடப்பாடி அண்ணனை பத்தி சொன்னா அது ஒரு கருத்து, அது நான் சொல்றது ஒரு கருத்துங்கண்ணா. இதுல உட்கட்சி பிரச்சனையை பத்தி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய கட்சி, அவர்கள் அந்த முடிவு எடுக்கணுங்கண்ணா. சமத்துவ சிக்ஷா நிதியில 2024, 2025 முதல் தவணை கூட இது வரைக்கும் கொடுக்க நிதியில. ஆனா நாங்க இதை சொன்னா எல்லாரும் பொய் சொல்லி எங்க மேல பொய் பரப்புறாங்க. அன்பில் மகேஷ் ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கன்னா, அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல, நம்ம நிதிய மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது. அது பச்சை பொய். இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல, சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு, சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய். முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுறோம். உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க, நானும் கூட வர்றேன், போய் எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வர்றேன், அது பாயிண்ட் கிடையாதுங்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? போட்டீங்க, ஏன் அலோ பண்ணல? PM ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சைப்பொய் என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சென்னையில டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கைது பண்ணிருக்காங்க. போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா, அரசு நிறுவனம் சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்க வந்து அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு கைது பண்ணி அங்க ஊரை அரசு பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா, எதற்காக முதலமைச்சர் அவசரமா திருநெல்வேலியில போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா, தமிழக மக்களுக்கு 3.5 ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக. கல்வி கடன் ரத்து இல்லை, அல்வா கொடுத்தாரு. நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. செவிலியருக்கு பணி கொடுப்போம், அல்வா கொடுத்தாரு. கல்வி கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கு அல்வா கொடுத்தாரு. அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை. அதனால திருநெல்வேலி இருட்டு கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார். ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் கொடுக்கணும். அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3.5 ஆண்டுகளாக மாறி. மருத்துவமனையில வந்து நோயாளிகள் கவனிக்க வந்து அரசு மருத்துவ கஞ்சா கருப்பண்ண சொன்னாங்க. கஞ்சா கருப்பு எண்ணெய் எல்லாம் கோவப்பட வச்சா எப்படிங்கண்ணே? பாவம், கஞ்சா கருப்பண்ணா நல்ல மனிதர், அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு. இதையெல்லாம் அரசு கவனித்து, ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க. பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க. இது பல இடத்துல நம்ம பாக்குறோம்.
அதனால கஞ்சா கருப்பை அண்ணனை எல்லாம் இப்ப கோவப்பட வச்சுட்டீங்களே. தாவேக்காவோட குழந்தைகள் பிரிவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது சம்பந்தமா ஒரு கருத்து ஏதாவது இருக்கா? ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா. 18 வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னாருன்னா, தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே, அதுக்காக குழந்தைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணிப்பிரிவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு. 18 ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யாரை நீங்க கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கு. சார் பழனி மலைக்கோயில்ல வந்து வியாபாரம் தான் மாத்திட்டு இருக்காங்க. போகர் சன்னதி வந்து கீச்சைங்க அதான் சொன்னாங்கன்னா இப்பதான் வரும்போது பார்த்தோங்கன்னா, ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டிங்களான்னு வெள்ளை அறிக்கை பழனியில கொடுக்கட்டும் இல்லையானே. இவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்க கடையை மேல போடுறேன், கீழே போடுறேன், சைட்ல போடுறேன், போடுங்க. அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம். அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. கடைசி கேள்வி. அண்ணா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். சேகர் பாபு வந்து அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு தர அப்படின்னாருங்க. இந்த கடையில நீங்க அவரு கொடுத்தாருங்க. சேகர் பாபு அண்ணன் எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு, இங்க இருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா நின்று சாமி கும்பிட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும்? சொர்க்கவாசல் திறந்தாங்க, எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல. சேகர் பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டூழியம் பண்ணார் அன்னைக்கு அறிக்கை கொடுத்த. எல்லாத்தையும் போ இங்கே வர்ற போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க. அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே. முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க? அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்க, காட்டுங்க. சிஎம்மோட ஒய்ஃபுக்கு புரோட்டோகால் கொடுங்க, அம்மையாரை கொடுங்க. அதே புரோட்டோகால்ல பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபு கொடுக்க மாட்டாங்க? உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு, நான் வந்து உரட்டுக்கால என்னை அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவேன் கால டயலாக் வேற விடுவார். ஒரே டயலாக 3.5 வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்றாரு. முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபு யார் என்பதை காட்டி விடுவேன். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க. இன்னைக்கு வந்து பஞ்சாமிர்த தட்டுப்பாடு ஏற்படுது சார். இன்னைக்கு பழனி மலைக்கோயில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய முடியாம தெரியலீங்கன்னு எனக்கு பெரிய விஷயம் பேச தப்பா போயிருந்தேன்.